அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இந்த அரசாங்கம் எப்படி வஞ்சிக்கிறது என்பதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா என்சிஆர்டி ரூல் பிரகாரம் தான் டெட்டுன்ற ஒரு எக்ஸாம் வந்தது. அதுபடி டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க 2012 அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கூட ஒரு ஆசிரியர் கூட இந்த தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து போடலை. ஒரு 10 வருஷமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வாத்தியரே எடுத்து போடலை, ஆசிரியரே எடுத்து போடலை அப்படின்னா அந்த மாணவர்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்கள். என்சிஆர்டி ரூல் படி இவங்க டெட்டு மட்டும் நடத்துவாங்களாம். ஆனால் என்சிஆர்டி ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற விகிதத்தில் இருக்க வேணும். இன்னொரு ரூல் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு 35 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற வரைமுறையும் இந்த என்சிஆர்டியில் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த என்சிஆர்டி ரூலை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு டெட்டு வைக்கும் இந்த அரசாங்கம், ஆனால் ஒரு ஆசிரியருக்கு 35 மாணவர்கள் என்ற சதவீத ரேஷியோ ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு 200 ஸ்டூடெண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துவார். அது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குமா? எந்த காரணத்தை கொண்டும் அது குவாலிட்டியாக இருக்காது. இன்னொரு விஷயம் கேட்டுங்க, இந்த மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கினா தான் ஒன்றிய அரசாங்கம் காசு ஒதுக்கும் அப்படின்னா, இவங்க 10 லட்சம் கோடி கடன் வாங்குகிற அளவுக்கு இவங்களுக்கு திறமை இருக்குது. இவங்க ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய 2100 கோடியில் இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதா? அதையும் கடன் வாங்கி செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. அது ஒரு அரசியலாக இவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ஒரு 30 லட்சம் பேர் இந்த இருமொழி திட்டத்தில் தான் படிக்கணும்னு சொல்லுது அரசாங்கம். சரி, ஓகே. அதே 60 லட்சம் மாணவர்கள் தனியாரில் படிக்கிறாங்க. அவங்க மும்மொழி திட்டத்தில் படிக்கிறாங்க. இப்போ இதில் யார் வஞ்சிக்கப்படுறாங்க நல்லா யோசிங்க. இதில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மாணவர்களை தான் நம்ம என்ன பண்ணுறோம், வஞ்சிக்குது இந்த அரசாங்கம். இவங்க மட்டும் இருமொழி திட்டத்தில் படிப்பாங்க, இந்த ஏழை எளிய மாணவர்கள் அரசு ஸ்கூலில். ஆனால் காசு உள்ள மனிதர்களோட பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா தனியார் ஸ்கூலில் மும்மொழி திட்டத்தில் படிப்பாங்க. இந்த மும்மொழி திட்டத்தில் படிக்கிற இந்த தனியார் பள்ளி மாணவர்கள் மட்டும் வேலைக்கு போகும்போது அவங்க அந்த மும்மொழியை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ வடநாட்டிலேருந்து தான் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இந்த புள்ளி விவரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன இருக்குது, நம்மளுக்கு இங்கே ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட வேலை வாங்க முடியும் அப்படின்ற சூழல் வருது. அப்படி இருக்கும்போது அந்த டைமில் அந்த அரசாங்கம் படித்த அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களால் என்ன பண்ண முடியாது, தனியாரில் வேலை செய்யவே முடியாது. ஏன்னா அவருக்கு ஹிந்தி தெரியாது. அப்போது அங்கே வேலை செய்கிறவங்க ஹிந்தி, அவங்களால வேலை வாங்க முடியாதுன்னு சொல்லி தனியார் பள்ளியில் ஹிந்தி படித்து வந்தவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு அமுத்துவாங்க. இதனால் வேலை வாய்ப்பு நிறைய பறி போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வெளியே போய் வேலை செய்ய முடியாது. எங்கே சென்றாலும் என்ன சொல்கிறாங்கன்னா ஹிந்தி தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனாவே உனக்கு ஹிந்தி தெரிந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு வேலை வாங்க முடியும். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், நம்ம பக்கத்து மாநிலங்கள் எல்லாமே மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கினாங்க. நம்ம மாநிலம் மட்டும்தான் இதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அரசியல் பண்ணுறவங்க எல்லாருடைய பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா அந்த மும்மொழி திட்டத்தில் தான் படிக்கிறாங்க. நம்மளை மட்டும் ஏன் இப்படி வச்சிட்ருக்காங்க இந்த அரசாங்கம், யாரை ஏமாற்ற இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது நீங்கள் யோசிக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த என்சிஆர்டி ரூல் பிரகாரம் எல்லாம் பண்ணால் தான் அவங்க பணம் தருவோம்னாங்க. இந்த என்சிஆர்டி ரூலை ஃபாலோ பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியலை. அதே மாதிரி நீ என்சிஆர்டி ரூலை நீ ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும், டெட் எக்ஸாமை அப்பயே கேன்சல் பண்ணிக்கிறோம். டெட் எக்ஸாமை நீ வச்சிருக்கே கூடாது. ஆனால் நீ டெட் எக்ஸாமை அக்செப்ட் பண்ணுற. அதே மாதிரி என்சிஆர்டி ஃபாலோ பண்ணி தான் நீட் தேர்வு வருது. உன்னால் ரத்து பண்ண முடியுமா நீட் தேர்வை? இது வரைக்கும் ரத்தும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் டெட்டும் உன்னால் என்ன பண்ண முடியாது, ரத்தே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நீ என்சிஆர்டி ரூலை ஃபாலோ பண்ணிவிட்டு இருக்கிற கல்வி தரத்தை உயர்த்திட்டு போ. ஒரு புள்ளி விவரம் இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, 5வது 6வது படிக்கின்ற மாணவன் 2வது புக்கை என்ன பண்ண முடியல, தமிழ்நாட்டில் படிக்க முடியல. அதே சமயத்தில் ஒரு
8வது படிக்கிற மாணவனால் ஒரு 5ஆம் கிளாஸு படிக்கின்ற புக்கை என்ன பண்ண முடியல, படிக்க முடியல அப்படின்னுது. அதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா, தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலே பின்தங்கிய மாநிலம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த புள்ளி விவரத்தை மறைச்சிட்டு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து ரொம்ப டஃப்பாக பண்ணாமல் ஒரு லஜாட்டிக்காக பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பாஸ் பர்சன்டேஜை அதிகரிச்சுட்டு நாங்கள் தான் கல்வி தரத்தில் முன்னாடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இது ஒரு தவறான இது. நீ எந்த அரசாங்க ஸ்கூலில் போனீனாலும் ஒரு 100 மாணவர்களோ 200 மாணவர்களோ ஒரு கிளாஸில் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாணவர் படிக்கலாம். மற்ற மாணவர்களெல்லாம் நீங்கள் வந்து கூப்பிட்டு கேட்டிங்கன்னா இதே போல் தான் அந்த கல்வித்தரம் ரொம்ப தாழ்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லிகிட்ருக்காங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தாழ்ந்த நிலைக்கு போனதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க 12 வருஷமாக வந்து ஆசிரியர்களை நியமிக்காதது தான் அப்படின்னு சொல்லி வந்து கல்வி ஆராய்ச்சியாளர்கள்லாம் கூறுறாங்க. இவ்வளவு தப்பை வச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மும்மொழியே இருக்கல, அதை பண்ணலை இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இந்த அரசியல் பண்ணுறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் இவங்க ஏற்றுக்கலைன்னா ஏற்றுக்காதீங்க. நீங்கள் உங்கள் துட்டை செலவு பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஆசிரியரை போட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு பிரகாரம் நீங்கள் நடத்துங்க. அதுக்கப்புறமாயிட்டு அங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் கேளுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அவங்கள குறை சொல்லிவிட்டு இங்கே இருக்கிற மாணவர்களோட வாழ்க்கையெல்லாம் விளையாடாதீங்க. இது ரொம்ப தவறானது. இந்த செய்தியை அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.